லோக்கல்வெல் மருந்தக மென்பொருள் குழுவின் வரவேற்பை சிறார் இந்த வீடியோவில் கொண்டாடுகிறோம். உங்கள் வணிக சுயவிவரம் மற்றும் கட்டண கணக்குகளை புதுப்பித்ததற்கு வாழ்த்துக்கள். இன்று லோக்கல்வெல் மென்பொருளில் எனக்கு மிகவும் பிடித்த அம்சம் சப்ளையர் கட்டணங்களை எப்படி எளிதாக இறக்குமதி செய்வது என்பதை கற்றுத்தருவோம். கொள்முதல் மசோதாவை இறக்குமதி செய்ய கொள்முதல் பகுதிக்கு சென்று சேர் பொத்தானை அழுத்தவும். Alt P ஐ பயன்படுத்தி உலகளாவிய ஷார்ட்கட் மூலம் இந்த பக்கம் அணுகலாம். 3 வழிகளில் கொள்முதல் மசோதா இறக்குமதி சாத்தியம். CSV கோப்பை இணைப்பது எளிமையாகும், அது தகவலை காண்பிக்கும். CSV இல்லையெனில் PDF கேட்டு இணைக்கவும், வில்லை இறக்குமதி செய்யலாம். இது விரைவாக விவரங்களை உள்ளிட உதவும். CSV கோப்பை எப்படி இறக்குமதி செய்வது என்பதை காண்போம். நீலமணி பார்மாவிலிருந்து ஒரு மின்னஞ்சல் பெற்றேன். அதில் விலைப்பட்டியல் எண் 374 குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ளையர் CSV மற்றும் PDF கோப்புகளை அனுப்பியுள்ளார். இப்போது பதிவிறக்குகிறேன். CSV என்பது என்ன மற்றும் அதன் தோற்றம் என்ன என்பதை காட்டுகிறேன். இந்த எக்ஸல் கோப்பு தயாரிப்பு பெயர், பேக்கிங், தொகுதி எண், காலாவதி, MRP மற்றும் அளவு உள்ளிட்ட விவரங்களை வரிசைகளில் தருகிறது. கொள்முதல் விவரங்கள் இல் உள்ளன. சப்ளையர் பில்லிங் மென்பொருள் கோப்பை இணைக்க லோக்கல்வெல் அனுமதிக்கிறது. கோப்பை நேரடியாக இணைப்போம், மேப்பிங் இல்லாமல் தானே இறக்குமதி ஆகிறது. சில வினாடிகளில் கோப்பை இப்போது இணைக்க முயற்சிக்கிறோம். நீல்மணி பார்மா எங்கள் விநியோகஸ்தர். அவற்றை தேர்வு செய்வோம். CSV கோப்பை இணைக்கவும். மென்பொருள் தயாரிப்பு பெயர்களை காட்டும். பெயர்கள் இடதுபுறத்தில், உள்ளூர் தரவுத்தளம் வலதுபுறத்தில் தோன்றும். இரண்டாவது வரிசையில் இது நெருக்கமான பொருத்தம் அளிக்கிறது. உங்கள் தயாரிப்பை வலதுபுறம் குறிக்கும். மேப்பிங் தவறு எனில் மாற்றுகளை காட்டுவோம். தயாரிப்பு உள்ளதா என உன்னிப்பாக கவனிக்கவும், இல்லையெனில் கையிருப்பில்லை தோன்றும். மேப்பிங் சரிபார்க்கப்பட்டதும் அது துல்லியமாகும் உறுதி செய்ய அறிவுறுத்துகிறோம். மேப்பிங்கின் உள்ளடக்கம் தொடர்பான பொத்தானை அழுத்தவும். பொத்தானை அழுத்தியவுடன் SSN கோட், பாகம் எண், முடிவு தேதி, பேக்கேஜ் அளவு, MRP, தள்ளுபடி, GST உள்ளிட்ட தயாரிப்பு பெயர் மற்றும் விவரங்களை பில்லில் மென்பொருள் காட்டும் என்பதை காண்பீர்கள். மேலும் உருப்படியின் நிகர விளிம்பு காட்டப்படும். சிவப்பு நிற நிர்ணயம் கொண்ட தயாரிப்புகள் காலாவதியானவை என்பதையும் கவனிக்கும். பொருட்களை உள்ளிடும் போது காலாவதியானவற்றை மென்பொருள் எச்சரிக்கும். காலாவதிக்கு அருகில் உள்ள தயாரிப்புகளையும் காட்டும். 6 மாத காலாவதியுடன் தயாரிப்புகளை அது காண்பிக்கும். பாருங்கள், 12 மாத காலாவதி தயாரிப்புகளை சேமிப்புக்கு தேர்வு செய்து விநியோகஸ்தர்க்காக அமைப்பு விருப்பம் தருகிறது. சில்லறை விற்பனையாளர்கள் பொதுவாக ஒரு ஆண்டுக்குள் காலாவதியாகும் தயாரிப்புகளை ஏற்காது என்பது மருந்துகளில் பொதுவான நிலையாகும். காலாவதியான வரையறையை நீங்கள் திருத்தலாம். இது தயாரிப்புகள் காலாவதியான போது காட்சிப்படுத்தும். CSV கோப்பு மூலம் கொள்முதல் பில்லை எவ்வாறு விரைவாக இறக்குமதி செய்வது என்பதை கவனிக்கவும். ஐகானை அழுத்தும் போது அது கூடுதல் தயாரிப்பு விவரங்களை தரும். அதன் படம், நிறுவனத்தின் பெயர், அதன் அட்டவணை, மருந்து அட்டவணை உங்களுக்கு காண்பிக்கும். வாங்கும்போது மூலக்கூறு, MRP, ஒப்பு குறித்து அறியுங்கள். கடைசியாக வாங்கியதையும் விற்பனையாளரையும் பாருங்கள். விளிம்புகளை ஒப்பிடுங்கள், மாற்றுகளை சரிபார்க்கவும். 3 மேயர் மாற்றுகள், அவற்றின் அளவுகள், விலைகள் மற்றும் சந்தை காலாவதி தேதியை குறிக்கிறது. பல கிளைகள் இருந்தால் அவை இருப்பை காட்டும். எனது ஹெல்த் மீட்டர் கிளையில் இந்த தயாரிப்பு கிடைத்தது, தற்போது கையிருப்பில் இல்லை. இதுவரை நீங்கள் அதையும் மேயர் சப்ளையர்கள் யார் என்பதையும் பார்க்கலாம். எனது மாவட்டத்தில் காவல் நிலைய அருகில் அது உள்ளது. அந்த தகவலை இங்கேயும் பார்க்கலாம். தயாரிப்பு அமைப்புகளை சரி செய்ய அமைப்பை கிளிக் செய்யவும். இங்கிருந்து CSV வழியாக கொள்முதல் பில்களை இறக்குமதி செய்வதை ஆராய்ந்தோம். PDF கோப்பை எப்படி பயன்படுத்துவது என காட்டுகிறேன். கவனமாக இதை பாருங்கள். PDF விவரங்களை விளக்கி, தரவை பிரித்தெடுத்து, பில் வடிவில் மாற்றி,
லோக்கல்வெல் கருவிகளில் சேமிக்கும் வழிமுறையை நிரூபிக்கிறேன். சில மென்பொருள்கள் இந்த திறனுடன் பொருந்தும். இந்த PDF முக்கியமானது. கிணற்றுக்கு இதை மாற்றுகிறேன். PDF எளிமையானது. சப்ளையரை நேரடியாக தேர்வு செய்ய தேவையில்லை. PDF இணைப்பில் சென்று தேர்ந்தெடுக்கவும். தேர்வு செய்ததும் CSV செயல்முறை போல் மேப்பிங் திரும்புவீர்கள். மேப்பிங்கை சரிபார்க்கவும். கொள்முதல் பில் இறக்குமதி கவனிக்கப்படும். இந்த செயல்முறை நேரடியாகும். CSV அல்லது PDF இலிருந்து பில்லை இறக்குமதி செய்யலாம். இந்த முறைகள் கைமுறை உள்ளீடு இல்லாத நேரடி இறக்குமதிக்கு அனுமதிக்கின்றன. CSV அல்லது PDF இல்லையெனில் இது மேலும் எளிதாகும். இந்த படிவம் உள்ளிடுக. முதலில் சப்ளையரை தேர்வு செய்யவும். மாவட்டத்தை இங்கே தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் மாவட்டத்தில் இருப்பதை எண்ணிக்கொள்வோம். எனது சப்ளையரை இங்கே தேடினேன். அவர்களின் பெயர் அல்லது GST எண் மூலம் தேடலாம். இரண்டாவது புலம் விலைப்பட்டியல் எண் காட்டும். சப்ளையர் வழங்கிய நகலில் விலைப்பட்டியல் அல்லது பில் எண் உள்ளது. இதை உள்ளிடுவோம். பின் விலைப்பட்டியல் தேதியை குறிப்பிடுவோம். மார்ச் 28 இன்றைய தேதி என நினைக்கவும். இன்வாய்ஸ் தேதியை நீங்கள் குறிப்பிடும்போது அது கட்டணம் செலுத்த வேண்டிய தேதியை கேட்கும். பில் கட்டப்படாவிட்டால் அவசியமாகும். ஆனால் பில் பணமாக அல்லது வாங்கும் போது செட்டில் ஆகும். இந்த நிலையை தவிர்க்க முடியும். இப்போது தயாரிப்பு விவரங்களை அறிந்துள்ளீர்கள். Tazlock H40 போன்ற தயாரிப்புகளை தேடும் போது நாங்கள் அதனை பயன்படுத்துகின்றோம். தொகுப்பை அணுகும்போது வாங்கியதின் பட்டியலை காணலாம். உங்கள் தேர்வு காணப்பட்டால் அதை தேர்ந்தெடுக்கவும். காலாவதி தேதி, பேக்கேஜிங் விவரங்களையும் சோதிக்கலாம். வாங்கிய அளவு, அதாவது கீற்றுகள் எத்தனை என்பதை கேட்கும். நான் 10 கீற்றுகள் பெற்றேன். சில நேரங்களில் சப்ளையர் இலவச திட்டம் வழங்குவார் என நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் 10 வாங்கினால் 1 இலவசமாக கிடைக்கும் திட்டம் நிறுவனம் அளிக்கிறது. இதை உள்ளிடுக. MRP, PTR மற்றும் விகிதம் அறிந்திருக்கும் குறிப்பிடுக. சப்ளையர் சில நேரங்களில் குறைந்த விலை அல்லது சிறப்பு திட்டம் தரலாம். அந்த விவரங்களை உள்ளிடுக. உதாரணமாக நான் 10(2) உள்ளிட்டேன். இது சப்ளையர் 1667 தள்ளுபடியை குறிக்கிறது. பொதுவாக இது இலவசம் அல்லது பில் திருத்தம். திட்டம் உள்ளதா எனில் அதை இங்கே உள்ளிடுங்கள். பின் தள்ளுபடிகளை இங்கே கொடுங்கள். சப்ளையரிடம் பண தள்ளுபடி இருந்தால் அதை சேர்க்கவும். உங்கள் பில்லில் GST விகிதம் உள்ளிடுங்கள். அதன் பின் விளிம்பு தெரியும். உள்ளிட்டதும் தயாரிப்பை சேர்க்கவும். மறந்துவிட்டேன், மவுஸ் தேவையில்லை. என்டர் விசையை அழுத்துங்கள். லாக் அம்ஃபார்டி அட்வான்ஸ் தேர்வு செய்தால் மற்றொரு தயாரிப்பை நினைவு கூறுங்கள். ஷிப் டேப் மூலம் புலங்களில் நகர்வது எளிது. மோஸ் தேவையில்லை. தொகை தேர்வு, மதிப்பீடு, சேர்ப்பு நடைபெறும். பின் மற்றொரு உருப்படியை தேர்வு செய்யலாம். டோலோ 650 சேர்க்கப்பட்டது. தயாரிப்பு எண் சேர்க்கப்பட்டது. அளவை உள்ளிட்டு என்டர் அழுத்தினால் சேர்க்கப்படும். இதன் மூலம் தயாரிப்புகளை விரைவாக உள்ளிடலாம். உங்கள் பில்லின் அனைத்து பொருட்களும் சேர்க்கப்பட்டு நீங்கள் வாங்கிய பில்லின் கடின நகலுடன் மொத்த தொகையை பொருத்தியதும். திருப்தி அடைந்தவுடன் இங்குள்ள சேமி பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். சேமித்த பிறகு அக்கட்டண விவரங்களை சேர்க்கலாம். பணம் செலுத்தினால் ரொக்கமாக வாங்குதல் அல்லது இல்லையெனில் கிரெடிட் என 2 தேர்வுகள் தோன்றும். நுழைந்தவுடன் கிரெடிட்டுக்கான ஒரு நல்ல விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் பில் சேர்க்கப்பட்டதாக தோன்றும். கொள்முதல் பில் உள்ளிடப்பட்டதும் கையிருப்பு பொருட்கள் காட்டத் தொடங்கும். டோலோ, டாஸ்லாக் மற்றும் டாஸ்லாக் H ஆகியவை இப்போது கையிருப்பில் உள்ளன. இவ்வாறு வாங்குவதை சேர்ப்பதில் சப்ளையர் மற்றும் பில் எண்ணம் அடங்கும். நீங்கள் 1965 கடன்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மென்பொருள் குறிப்பிடுகிறது. அதை உங்கள் பில்லில் உள்ளிட்டு கட்டணத்தை கணக்கிட்டு தயாரிப்புகளை தானாக உங்கள் கையிருப்பில் சேர்க்கும். மென்பொருள் இந்த பணிகளை கையாளுகிறது. எனவே இந்த வழியில் நீங்கள் உங்கள் கொள்முதல் பில்களை உள்ளூர் செல்வத்தில் மிக எளிதாக உள்ளிடலாம். நன்றி.